தேவன் நம்மோடு கூட இருந்தாலே பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். நீங்கள் ஒவ்வொரு முறை இயேசுவே என்று அழைக்கும் பொழுதும் தேவனே என்னோடு இரும் என்று அழைக்கிறீர்கள். ஏசாயா புத்தகத்தை வாஞ்சையோடு தொடர்ந்து கற்றுவரும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரவேண்டும் என்றும், சிலர் பாவிகளாக இருந்தபோதும் அவர்கள் முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் அதிலேயே இருந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம் என்றும், மனதிலே தேவனை கண்டடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் ஆராதனையில் கலந்து கொள்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது அல்லது வேதத்தை அறிந்தவர்களுடன் வாக்குவாதம் செய்வது போன்றவற்றிலே பிரயோஜனம் இல்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த பாடத்திலே நாம் ஆகாசின் பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது, அல்மா என்றால் என்ன, தாழ்மையை குறித்து வேதம் தரும் போதனை என்ன என்பதை கற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியை, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 7:10-11. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்த பொழுது ஆகாஸ் ஒரு அவிசுவாசி. அவனை கர்த்தருடைய செய்தியை நம்பும்படி செய்ய ஏசாயா முயற்சிக்க வேண்டும். ஏசாயா அவனிடம் செய்தியை சொல்வது கடினமான காரியமே என்று பார்த்தோம். ஆகாஸ் விசுவாசமில்லாதவனாக இருந்த போதிலும் தேவன் அவனுக்கு விசுவாசத்தை உருவாக்க விரும்பினார். ஆகாசை பொறுத்தமட்டிலே அவன் பக்தியின் வேஷம் தரித்தவன், மாய்மாலமாய் வாழ்ந்தவன். இதை போன்ற அநேக ஜனங்களை நம்மை சுற்றிலும் இன்றும் நாம் பார்க்கலாம். அவர்கள் பக்தியாக இருப்பதைப் போல நடித்துக்கொண்டு தீமையான காரியங்களை செய்வார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் சொல்வதை கவனியுங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இந்த வசனத்திலிருந்து அவர்களுடைய தன்மைகளை நாம் அறிகிறோம். இவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கொள்ளுவார்கள். பக்தியின் வேஷம் தரித்து பிழைப்பு நடத்த விரும்புவார்கள். இந்த ஆகாஸ் தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவன். ஆனால் இங்கே விசுவாசம் உள்ளவனைப் போல தன்னை காட்டிக்கொள்வதை பாருங்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். எவ்வாறு சொல்கிறான் பார்த்தீர்களா? கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது இல்லையா? வேதத்தில் காணப்படுகிற அனைத்து மாய்மாலக்காரர்களிலும் இவனே முதலாவது இடத்தில் வருகிறவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட பக்தி தேவனை விசனப்படுத்துகிறதாக, களைப்படைய செய்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆகாஸ் சொன்ன பதில் தீர்க்கதரிசியை அல்ல, தேவனையே விசனப்படுத்துகிறதாக, அவமானப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஊழியக்காரனாகிய ஏசாயாவிற்குத்தான் ஆகாஸ் தாறுமாறான பதிலை கொடுத்தார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை அல்ல, நீர் தேவனை விசனப்படுத்துகிறீர் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய தாசர்கள் கொண்டு வரும் செய்திக்கு எதிர்த்து நிற்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமம். நாம் அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள்.
தேவன் சில காரியங்களிலே தன்னை சோதித்து பார்க்கும்படி சொல்லி இருக்கிறதை நீங்கள் வேதத்திலே காண முடியும். தசம பாக விஷயத்திலே தன்னை சோதிக்கும்படி சொல்லுகிறார். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி பின்வாங்குகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். அருமையானவர்களே, தேவன் உங்களை நடத்துகிறவரை பொறுமையாக அவர் பாதத்திலே காத்திருங்கள். நீங்கள் தவறான முடிவெடுக்கும் முன்னர், தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரும் முன்னர் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் அவரை சந்தித்து உண்டான விடுதலையை சற்றே எண்ணி பாருங்கள். அவரிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்களை சீர்படுத்துவார். தேவன் இந்த அவிசுவாசியான ராஜாவை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார். இந்த வார்த்தைகளை ஏசாயா சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த செய்தியை விசுவாசிக்கும்படி நான் சொல்லவில்லை. நான் தான் உனக்கு செய்தியை அனுப்புகிறவர் என்பதற்கு அடையாளத்தை தருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். எனவே இந்த செய்தி என்னிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்கிறார். ஆனால் ஆகாஸ் அடையாளத்தை கேட்க மறுத்து விடுகிறான். எனவே தேவன் ஆகாசிற்கு அல்ல, தாவீதின் வம்சம் முழுமைக்குமான அடையாளத்தை கொடுக்கிறார். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். தேவன் தான் சொன்ன வார்த்தைகளுக்கு அடித்தளத்தை இங்கே போடுகிறார். இங்கே கூறினது போல கன்னிகை பிள்ளை பெற்றது உண்மையா இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா இல்லையா? இவற்றையெல்லாம் நாம் 4 சுவிசேஷ நூல்களிலேயும் பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 1:18 முதல் 23 வரை உள்ள பகுதியிலே இவ்வாறு பார்க்கிறோம். வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விபரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டிலே வாசித்து பார்க்கிறோம். இந்த ஏசாயா 7:14 வேதத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு வசனமாகும். ஏனென்றால் இது கன்னிகையின் வயிற்றில் இருந்து குழந்தை பிறப்பதை குறித்து சொல்கிறது. அவிசுவாசிகள் இதை மறுப்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை தேடியும் அது அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. எபிரேய வார்த்தையாகிய அல்மா என்பதற்கு கன்னிகை என்று அர்த்தமாகும். யோசேப்புக்கு தேவதூதன் தோன்றி சொல்லும் பொழுது கூறிய காரியம் ஏசாயா 7:14 உறுதிப்படுத்துகிறது. மரியாள் திருமணம் முடிவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் குழந்தையோடு இருப்பாள் என்று சொல்லப்பட்ட காரியம் இதற்கு போதுமான உறுதியான சான்றாயிருக்கிறது. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம். அது முற்றிலும் நிறைவேறியது. மத்தேயு 1:23 பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை பர்தினோஸ் என்பது. அதற்கும் கன்னிகை என்றே அர்த்தம். இதே வார்த்தை கிரேக்க நாட்டிலுள்ள ஏதேனில் உள்ள கன்னிகையாகிய தெய்வத்திற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் வேலைக்காரன் ஆரானுக்கு சென்று ஈசாக்குக்கு மணப்பெண்ணை தெரிந்தெடுக்கப் போகிறான். அப்பொழுது அவன் தேவன் தன்னை நேர் பாதையிலே அழைத்துச் சென்று சரியான மணமகளை காட்டும்படி ஜெபிக்கிறான். இவ்வாறே ரெபேக்காள் தெரிந்தெடுக்கப்பட்டாள். ஆதியாகமம் 24:16 பாருங்கள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். இங்கே பெண் என்று வருகிற சொல் நாரா என்ற எபிரேய சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இளம் பெண் என்று அர்த்தமாகும். அதே வேளையிலே அவள் கன்னிகையாக இருந்தாள் என்றும்
தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதில் சந்தேகம் எழும்ப வாய்ப்பில்லை. ஆக அல்மா என்று சொல்லப்படும் எபிரேய சொல்லிற்கு கன்னியான இளம்பெண் என்று அர்த்தம். சிலர் கன்னியின் பிறப்பே வேதம் போதிக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் கன்னியின் பிறப்பை மறுக்கலாம். ஆனால் ஏசாயாவும் மத்தேயுவும் இயேசுவின் கன்னி பிறப்பை பற்றி கூறுவதை அவர்களால் மறுக்க முடியாது. மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கவனியுங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்கிறார். ஆனால் யாரும் அவரை இம்மானுவேல் என்று அழைத்ததாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியவில்லை. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பது அர்த்தமாகும். அவர் இம்மானுவேலாக ஜனங்களோடே இருந்ததாலே அவர் இயேசுவாக பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியும். அதாவது தேவன் நம்மோடு கூட இருந்ததாலே பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்று அழைக்கும் போதும் தேவனே எங்களோடு இரும் என்று அழைக்கிறீர்கள். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் தேவனாக, நமக்காக இருக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்த நம்முடைய இரட்சகராயும் இருக்கிறார். நீங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? ஏசாயா இந்த கன்னியின் பிறப்பை குறித்த அடையாளத்தை கொடுத்த போது அவர்களில் ஒருவன் ஏசாயாவினிடத்திலே வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்டிருப்பான். உடனே ஏசாயா, இது வெகு காலத்திற்கு பின்பு நிறைவேறப் போகிறது என்று சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்து ஜனங்கள் எதிர்காலத்தை குறித்த அவருடைய தீர்க்க தரிசனம் எவ்வாறு உண்மை என்று அறிவார்கள்? இந்த கேள்வி நமக்கு எழும்புகிறது இல்லையா? ஏசாயா கூறின மற்ற தீர்க்க தரிசனங்கள் அப்பொழுது நிறைவேறியிருந்தன. அவைகளிலே ஒன்று அசீரிய படையெடுப்பின் போது எசேக்கியாவுக்கு ஏசாயா கூறின தீர்க்க தரிசனங்கள் அவ்வாறே நிறைவேறின. அசீரியர்கள் ஒருமுறை எருசலேமின் சுவருக்கு வெளியே சூழ்ந்திருந்தார்கள். அந்த வீரர்களின் எண்ணிக்கை 150,000 பேராகும். எருசலேமின் நிலை இப்பொழுது மோசமானது. எருசலேம் எதிரியின் கைகளில் விழுந்துவிடும் நிலை. அப்பொழுது எசேக்கியா தேவாலயத்திற்குள் சென்று முழங்காலில் நின்று முகம் தரையிலே பட தேவனுக்கு முன்பாக பணிந்தான். தேசத்தின் ரட்சிப்பிற்காக தேவனிடத்தில் மன்றாடினான். அப்பொழுது தேவன் எசேக்கியாவிற்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செய்தி அனுப்பினார். நீர் இதற்கு பயப்பட வேண்டாம், அசீரியர்கள் உன்னுடைய நகரத்திற்குள் வருவதில்லை, உம் நாட்டை கைப்பற்றுவதும் இல்லை என்று கூறி அடையாளமாக ஒரு காரியத்தையும் சொன்னார். அசீரிய ராஜா இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை என்றார். அதேபோல எருசலேமை சுற்றிலும் 150,000 வீரர்கள் சூழ்ந்திருந்த போதும் அவர்களிலே ஒருவன் கூட எருசலேமிற்கு எதிராக அம்பு எய்யவில்லை. ஒருவேளை ஒரு அம்பு நகரத்திற்கு எதிராக எய்யப்பட்டிருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி என்ற பெயரை மக்கள் மத்தியிலே பெற்றிருப்பார். ஆனால் பாருங்கள், ஒரு அம்பு கூட எதிராக பாயவில்லை. நகரம் முற்றுகையிலிருந்து விடுதலை பெற்றது. ஏசாயா சொன்னது அப்படியே நிறைவேறியது. ஆகவே ஏசாயா கொடுத்த இம்மானுவேலின் கன்னிகையின் பிறப்பு ஒருவேளை தாமதமாக இருந்தாலும் அது உறுதியாக நடக்கும் என்று அந்த ஜனங்களால் நம்ப முடியும். அது அவ்விதமே நிறைவேறிவிட்டது என்பதற்கு புதிய ஏற்பாடு சாட்சி கொடுக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனங்களை தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாகவும் சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகவும் நிறைவேறும். ஏனென்றால் தேவனே அவை எல்லாவற்றிற்கும் காலங்களை குறித்திருக்கிறார். அது சரியான காலத்திலே நிறைவேறும் என்பது உறுதி. தாமதமாக நிறைவேறி இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சில சூழ்நிலைகளிலே வாக்குத்தத்த நிறைவேறுதலில் கால தாமதத்திற்கு நம்முடைய அவிசுவாசம் மற்றும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்காத நிலைதான் அடிப்படையான காரணமாக இருக்கும். தேவன் ஒருபொழுதும் காலம் தாழ்த்தி செயல்படுகிறவர் அல்ல. தேவன் உங்களுக்கு ஒன்றை வாக்கு பண்ணுவாரானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே மனிதனை நம்புவதை விட, மேலான அதிகாரிகளை நம்புவதை விட கர்த்தரை முற்றிலும் நம்புங்கள். ஏசாயா 7:15 தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும்
தேனையும் சாப்பிடுவார். இது பாலஸ்தீன மக்களுடைய எளிமையான உணவு. ஏழைகளின் உணவு பழக்க வழக்கம் இது. அவர் ஏழை தச்சனுடைய மகனாக வளர்ந்தார். அப்பொழுது இந்த உணவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் சாதாரண ஏழையானவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதனாக வளர்ந்தார் என்பதை காட்டவும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பரலோக மன்னா கொடுக்கப்படவில்லை. மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே வெண்ணெயையும் தேனையும் தான் சாப்பிட கொடுத்தார்கள். நம்முடைய இயேசு தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர். இந்த மனு உருவை எடுக்கும் பொழுது தன்னை எவ்வளவாக தாழ்த்தினார் என்று கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் இவ்வாறு தன்னை தாழ்த்தினதால் அவருக்கு உண்டான மேன்மை என்ன என்பதை பற்றி பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அறிகிறோம். தாழ்த்தும் போது உயர்வு என்பதே வேதம் தரும் போதனை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் எவ்வளவாக உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவாக உயர்த்தப்படுவீர்கள். தொடர்ந்து ஏசாயா 7 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இந்த வசனம் மேசியாவின் வருகையின் போது நிறைவேறும் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். ஆகாசின் நாட்களிலே நிறைவேறவில்லை என்று அறிகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில வாக்குத்தத்தங்கள் பின்னாகவும் சில முன்பாக உடனடியாகவும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நியமிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. ஆகவே சரியான சமயத்திலே நமக்கு நிறைவேற்றப்படும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆதி முதலே அறிவிக்கப்பட்டு வந்தது. இதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறது போல காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று அறிகிறோம். ஆம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலம் உண்டு. நியமித்த காலத்திலே சரியான நேரத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆகவே பொறுமையோட காத்திருப்போம். அவர் ஒருபோதும் காலம் தவறுகிறவர் அல்ல. ஏற்ற சமயத்திலே ஏற்ற விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருவார். நம் வாழ்வு சீராகவே செல்லும்படி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அருமையானவர்களே, நாம் இன்று தியானித்த சத்தியத்தை சற்றே ஒருமுறை கூட நினைவிற்கு கொண்டு வருவோமா? தேவன் தமது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாசிடம் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்ளும்படி கேட்கிறார். ஆனால் அவன் கேட்க மறுத்தான் என்று பார்த்தோம். ஆகவே தேவன் அவனுக்கு மட்டுமல்லாது முழு உலகத்திற்கும் அடையாளமான இம்மானுவேலை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். தேவனிடத்திலே அடையாளம் கேட்பது தவறில்லை. அவர் நம்முடைய நிலையை அறிவார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்மால் உறுதி செய்து கொள்ள இயலாது. ஆகவே நாம் தேவனிடத்திலே காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாக கேட்கலாம். தேவன் நம்மீது கொண்ட இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் தருவார். ஆகாஸ் தேவனை நம்பாத தீமையான மனிதனாக இருந்த பொழுதும் அடையாளத்தை கொடுக்க தேவன் முன் வந்தார். அப்படி இருக்கும் பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு அடையாளத்தை தரமாட்டாரா? உங்களுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு அடையாளத்தின் மூலமாக உறுதிப்படுத்த அவர் விருப்பமாயிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே தேவன் கொடுத்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை உறுதிப்படுத்த கிதியோன் கேட்ட அடையாளத்தை பார்க்கிறோம். தேவன் அவன் மூலமாக இஸ்ரவேலை ரட்சிக்கப் போவதாக அவனோடு வாக்கு பண்ணினார். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 36 வசனம் முதல் 40 வரை உள்ள வசனங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதை நீங்கள் வாசித்து தியானியுங்கள். கிதியோன் அங்கே பணிவாக தேவனை கனப்படுத்தி மிகவும் பயபக்தியோடு அடையாளத்தை கேட்கிறான். தனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அவன் சரியாக அங்கே பராமரிக்கிறான். இந்த அடையாளத்தை கேட்பதின் மூலம் அவன் என்ன சொல்கிறான் என்றால், தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசத்தில் உதவி செய்யும் என்று சொல்கிறான். நாமும் கூட அவிசுவாசத்தின் மத்தியிலும் தேவனிடத்திலே உதவி கேட்டு விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். நம் தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகள் பலவீனமானவர்களாக காணப்படும் போதும்
தேவன் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உதவி செய்கிறார். தேவன் கிதியோன் கேட்ட 2 அடையாளங்களையும் நிறைவேற்றி அவனை விசுவாசிக்க செய்ய உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலேயும் நமக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாகவும் கிருபை பொரிந்தனவராகவும் இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ கலங்கவோ தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட இது எனக்கு புரியவில்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, அதை எவ்வாறு நடத்துவது என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்ய அவரிடத்திலே நாம் கேட்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கற்றுத்தர ஆண்டவரிடம் கேளுங்கள். அவிசுவாசத்தை மேற்கொள்ள உதவும்படி கேளுங்கள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி அடையாளம் கேளுங்கள். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வார். எபிரேயர் 4:15-16 பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கவும் அதை குறித்து சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா மூலமாக நீர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து கன்னியினிடத்திலே பிறக்க நீர் கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் கொடுக்கும் அடையாளங்களை, வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசித்து காத்திருக்க நீரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாருடைய உள்ளத்திலேயாவது நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் இன்னமும் நிறைவேற்றவில்லையே என்ற கேள்விக்குறியோடும் கவலையோடும் துக்கத்தோடும் சந்தேகத்தோடும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும். நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராய் இருப்பதற்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படவும் உம்முடைய சமூகத்திலே சார்ந்து கொள்ளவும் உம்முடைய சித்தத்தையே செய்யவும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் தேவனுடைய தாசர்கள் கொண்டு வரும் செய்திக்கு எதிர்த்து நிற்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமம். நாம் அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். பெண் என்று வருகிற சொல் நாரா என்ற எபிரேய சொல்லாகும். இதற்கு இளம்பெண் என்று அர்த்தமாகும். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது அர்த்தமாகும். அவர் இம்மானுவேலாக ஜனங்களோடு இருப்பதினாலே இயேசுவாக மனிதர்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியும். அதாவது தேவன் நம்மோடு கூட இருந்ததினாலே பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனங்களை தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தேவனே அதற்கான காலங்களை குறிப்பதால் அது சரியான காலத்திலே நிறைவேறும். சில வேளைகளிலே அது தாமதிப்பதற்கு நம்முடைய அவ்விசுவாசமும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்காத நிலைதான் அடிப்படையான காரணமாக இருக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாக நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக உயர்த்தப்படுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஏசாயா 43:5.